முஸ்தபா vlogs. ஒரு பெரிய மலை அடிவாரத்துக்கு வந்திருக்கோம். அப்படியா? மலை அடிவாரம் இல்லை, இது பார்த்தீங்கன்னா சென்னையில் லொக்கேட் இருக்கக்கூடிய கலைஞர் கார்டனா, இது பேர் என்ன? நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. கலைஞர் நூற்றாண்டு பூங்காக்கு வந்திருக்கோம். ஆமாம், இது வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. நெட்லாம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. உள்ளே என்ன இருக்குங்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கலைஞர் நூற்றாண்டு பூங்காவுக்கு தான் இன்றைக்கி நம்ம ஒரு விசிட்டாக போட்டிருந்தோம். சமீபத்தில் பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் நீங்கள் சரியாக ஒர்க் ஆகலைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் இப்போ சரி பண்ணிட்டாங்க. சூப்பராக ஒர்க் ஆச்சு. நிறைய பேர் போய் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வந்து இங்கே நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, கேஷ் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டம். ஏன்னா இங்கே கேஷ் கொடுத்து நம்ம எந்த டிக்கெட்டும் வாங்க முடியாது. ஃபுல்லாகவே ஆன்லைன் பேமெண்ட் தான். என்ட்ரி லெவல்லேருந்து உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஸ்பாட்டுக்குமே நம்ம தனித்தனியாக தான் பே பண்ண வேண்டியது வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் ஃபோனில் பேலன்ஸ் வச்சுட்டு உள்ளே வாங்க. அண்ட் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா 15 விதமான டிஃப்ரெண்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்ட் பாத்வே. நம்ம சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஊட்டி குன்னூரில் கூட இந்த அளவுக்கு மிஸ்ட்டை பார்க்க முடியாது. ஆர்டிஃபிஷியலாக செம்மையாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. வாங்க உள்ளே போய் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஆர்கிட் பிளான்ட் குட்டியா பூ பூத்து வருது. ஊட்டியில தான் பார்த்துருப்போம். சென்னையில் வந்து இருக்கிறது பெரிய விஷயம் தான். சூப்பராக இருக்குங்க. இன்னும் இப்போ தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் சீசனுக்கு இந்த மாதிரி பூக்கும். ஒரு சீசனுக்கு இது பூக்கும். ஓகே, அடுத்த ஸ்பாட் போயிடுவோம். இங்கே இவ்வளோதான் மேட்டர். கொஞ்சம் பூத்து இருக்குது. சீசன் வரும்போது அப்படியே கடற்கடான்னு பூக்கும். இதெல்லாம் தான் நம்ம அந்த இதில் பார்த்தோம், பொட்டானிக்கல் கார்டனில் நம்ம வீடியோ இருக்குது. ஓகேவா? பசிக்குதா? பப்பாயா இருக்கு. பப்பாயா மேலே தான் நம்ம உட்காந்துருக்கோம். வேறு எப்படிப்பட்ட இடத்த கூப்பிட்டு வந்துருக்கேன்.
செமையாக இருக்குல்ல? இந்த மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட்டு, கேரட்டு, இது பப்பாயா. இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ அங்கே தான் ஆப்பிள், ஆரஞ்சு நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் போகலாமா? ஓகே. கிட்ஸ் ப்ளே ஏரியா ஒரு இது இருக்கு. ஸோ இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸை விட்டுட்டோம்னா குறைஞ்சது ஒரு 2 to 3 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள கையில் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓவராலாக இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே ட்ரிப் தான். காலையில் வந்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் வரைக்கும் இங்கே இருக்கலாம். ஃபுல்லாக மரம் செடி கொடிகளோட வந்து வெயிலே தெரியல. சூப்பராக இருந்துச்சு உள்ள கிளைமேட்டுங்க. ஹாய் ஃபுர்கான். ட்ரீ ஹவுஸ் மேலே இருக்கு. பார்த்து பத்திரமா இறங்கலாம். பேம்பு. அதான் ட்ரீ ஹவுஸ். ஹோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா. ட்ரீலே கட்டியிருக்காங்க பார்த்தியா? அதான் ட்ரீ ஹவுஸ், மரக்குடில். மான் பார்த்துருக்கியாடா? எத்தனை ஃபாரஸ்ட்டில் பார்த்துருக்கோம் பாரு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? டூப்ளிகேட் மான். பட் இதோட பேர் என்ன தெரியுமா? வரையாடுன்னு சொல்லுவாங்க. மான் இல்லை, இது ஆக்சுவலாக ஆடு. வரையாடு. இது எங்கே இருக்கும் தெரியுமா? வால்பாறையிலலாம் நம்ம பார்ப்போம்ல, ரோட்டு மேலே நிற்கல. ஹில்ஸில் மட்டும்தான் இது இருக்கும். ஃபுர்கான் ஜிப்லைன் பார்த்தியா? சவுண்டு கேட்குதா? அப்போ என்ன அர்த்தம்? வருதுன்னு அர்த்தம். ஃப்ளைட் சத்தம் மாதிரி இருக்கா? வர்றாங்க. அங்கே வரு, அங்கே வரு. என்னடா போஸ் கொடுக்குறியா? என்ன போஸ் இது? ட்ரெயின் வருது பாரு. ஹாய், ட்ரெயின் எங்கம்மா? ட்ரெயின் எப்படி போச்சு? எப்படி போச்சு ட்ரெயின்? அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? அக்குபஞ்சர் பண்ண போகிறோம். நம்ம எப்பவுமே வந்து கொடுத்த காசை எங்கேயாவது ஒரு இடத்துல அசல் எடுப்போம். ஸோ இப்போ வந்து அக்குபஞ்சர் மசாஜ் பண்ண போகிறோம். ஓகே, செப்பலை ரிமூவ் பண்ணு. நோவா ஷூவோட நடந்துன்னா தெரியாதுடா. கழுத்து நான் போட்டி தரேன் செப்பலை. ஆஹா கழட்டலாம். வா வா கழட்டிடுறேன். செம்மையா இருக்கு. காட்டில் அங்கங்கே குத்துது. ஊசி குத்துற மாதிரி ஸ்டோன். ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஆற்றுல இருக்கிற இது பேர் என்ன சொன்னால் கூழாங்கல்லா, அதுன்னு நினைக்கிறேன். கூழாங்கல் தானே சொல்லுவாங்க ஆற்றுல இருக்கிற கல். ஷார்ப் எட்ஜஸ் இல்லை, அதனால ரவுண்ட் ரவுண்டா பாருங்க. ஹே, என்னடா பண்ணிட்டு இருக்க? இது என்னது? இது ஃப்ராகா? ஹே, ஸ்டோன்லேயே ஃப்ராகப்பா. ஹே, இன்னா இன்னா என்னடா? வாட் இஸ் திஸ்? ஓ, ஃப்ராக். வெரி குட் யா, சூப்பர்.
ஸோ வந்து கார்டனை சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. என்னென்ன பார்த்தேன்? கார்டனு, அந்த ப்ளே கிரவுண்டு, கிளாஸ் ஹவுஸ், ஜிப் லைன், கிளாஸ் ஹவுஸ், பேர்ட்ஸ் பார்க். பேர்ட்ஸ் பார்க் நீ பார்க்கல, நான் பார்த்தேன். கிளாஸ் ஹவுஸ், பேர்ட்ஸ் பார்க். அப்புறம் நீங்கள் என்ன பார்த்த? ப்ளே ஏரியா. ஸ்பாட் ப்ளே ஏரியா பார்த்தியா? ஆமாம், எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ வந்து வீடியோ முடிச்சிடலாம். சொல்லலாமா? ஓகே மக்களே, அதாவது ஒரு ஃபுல் டே நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு வேறு எந்த பிளானும் இல்லைன்னா இங்கே வந்து ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணலாம். அடுத்தடுத்து பிளான் வச்சு நீங்கள் வந்தீங்கன்னா அவசரமாக ஓடணும். ஸோ வந்து என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு லொக்கேஷனில் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். Until then, bye bye from Mustafa Vlogs.